சுவாச பிரச்சனை காரணமாக டெல்லி எய்ம்ஸில் சிகிச்சை பெற்று வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமாயிருக்காரு. ஆந்திராவை சேர்ந்த சீதாராம் யெச்சூரி தமிழ்நாட்டோட சென்னையில் பிறந்தவர். யெச்சூரி அப்படிங்கிறது ஜாதி பேரா அல்லது குடும்ப பேரா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்குமே இருக்கும். யெச்சூரி அப்படிங்கிறது ஒரு ஆற்றினுடைய பெயர். ஆந்திராவில் இருக்கிற கோதாவரி ஆற்றங்கரையில் யெச்சூரி அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது. அதுதான் அவருடைய தந்தை வழி தாத்தாவுடைய கிராமம். ஒரு முறை கோதாவரியில பயங்கரமான ஒரு பெரு வெள்ளம் ஏற்பட்டு அந்த கிராமமே அடிச்சு செல்லப்பட்டது. அதுல ரெண்டு குடும்பங்கள் மட்டும்தான் உயிர் பிழைச்சது. அதுல ஒரு குடும்பம் சீதாராம் யெச்சூரியுடைய தாத்தாவுடைய குடும்பம். அந்த வெள்ள பாதிப்புக்கு பிறகு அவருடைய தாத்தா குடும்பம் ஒட்டுமொத்தமா அப்படியே காக்கிநாடாவில் செட்டில் ஆயிட்டாங்க. அவருடைய முன்னோர்களுடைய கிராமத்தினுடைய பெயர் தான் அந்த அந்த ஆற்றினுடைய பெயர் தான் அவரது பெயர்ல இருக்கிற யெச்சூரி. அவருடைய முழு பெயர் யெச்சூரி வெங்கட சீதா ராமா ராவ். ராவ் அப்படிங்கிறது ஜாதி பெயர் அப்படிங்கிறதால அதை தன்னுடைய பெயர்ல இருந்து நீக்கிட்டு தன்னுடைய பெயரை சீதாராம் யெச்சூரி அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. 3 தலைமுறைகளாக சென்னையில் வசித்த அவருடைய குடும்பம் அப்போ மயிலாப்பூரில் இருக்கிற அங்கே ஒரு ஏரியாவில் தான் வசித்து வந்தாங்க. பின்னர் பனிச்சூழல் காரணமாக அவருடைய குடும்பம் அப்படியே ஆந்திராவிற்கு குடிபெயர்ந்தாங்க. 11 மற்றும் 12ஆம் வகுப்பை டெல்லியில் ஆல் சயின்ஸ் உயர்நிலை பள்ளியில் படித்தவர். இவருடைய பெற்றோர்கள் படித்தவங்க அப்படிங்கிறதால கற்றலுக்கான வாய்ப்பு இவருக்கு இயல்பிலேயே அமைஞ்சது. எனவே இவர் சிபிஎஸ்இ உயர்நிலை தேர்வில் பார்த்தோம் அப்படின்னா அகில இந்திய அளவில் முதல் ரேங்க்குமே வாங்கியிருந்தார். அதற்கு பிறகு டெல்லியிலேயே 3 வருஷம் பிஏ எக்கனாமிக்ஸும் படித்தார். பின்னர் ஜேஎன்யூவில் இவருக்கு எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. இந்த வாய்ப்பு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய எதிர்காலத்தையே மாற்றினது அப்படின்னு சொல்லலாம். பள்ளி காலத்தில் எந்த தெலுங்கானா போராட்டம் இவருடைய வாழ்க்கையை பாதித்ததோ அதே பாதிப்பை ஜேஎன்யூ இன்னும் தீவிரப்படுத்தினது அப்படின்னு சொல்லலாம். தெலுங்கானா போராட்ட வரலாற்றை ஜேஎன்யூ காலத்தில் தான் அவர் படித்து தெரிஞ்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் மத்திய அரசு விமர்சித்தவங்க யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த மத்திய அரசு விமர்சித்தா சிறைக்கு போகிறதுமே இருந்தது. ஸோ இதற்கெல்லாம் யெச்சூரி பயப்படவே இல்லை. அவசர நிலையை ரொம்ப கடுமையாக எதிர்த்தாரு. இதனாலே அவர் சிறைக்குமே போயிட்டு வந்தார். இந்தியாவுடைய மிக பிரபலமான அரசியல் தலைவர்களை ஜேஎன்யூ உருவாக்கியிருக்கு. அதில் சீதாராம் யெச்சூரியும் ஒருத்தர் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இடதுசாரி மாணவர் சங்கமான இந்திய மாணவர் சங்கம் எஸ்எஃப்ஐல தன்னை இணைச்சுக்கிட்டாரு யெச்சூரி. ஒரு மாணவருக்கு கல்வி எந்த அளவிற்கு மிக முக்கியமான விஷயமோ அதே அளவுக்கு அந்த கல்வியை சமூகத்திற்காக பயன்படுத்துறதும் மிக முக்கியம் அப்படிங்கிறத எஸ்எஃப்ஐ அவருக்கு கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லலாம். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர் சங்க தலைவராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு இடதுசாரி சித்தாந்தத்துடைய கோட்டையா அங்கே கட்டி எழுப்பினவர் சீதாராம் யெச்சூரி. ஜேஎன்யூவில் நடந்த ஒரு கூட்டத்தில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி பங்கேற்றிருந்தாங்க. அவங்க பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க முன்னிலையிலேயே மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக எமர்ஜென்சியை எதிர்த்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை யெச்சூரி வாசிச்சார். இது இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அரசியல் வரலாறாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஜேஎன்யூலையும் ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஜேஎன்யூல தான் யெச்சூரிக்கு சிபிஎம் உடைய தொடர்பு கிடைக்குது. மேலை நாடுகளுடைய இடதுசாரி சித்தாந்தத்தை அப்படியே எடுத்துக்கிறாம இந்திய மண்ணுக்கு ஏற்றவாரி அதை மாற்றி அமைச்சு பொருத்தி பார்த்தாரு. இதன் மூலமா இதற்கு முன்னர் இடதுசாரி தலைவர்கள் உயர்த்தி பிடித்த இயக்கத்தை இன்னும் ஒரு அடி மேல முன்னோக்கி கொண்டு போனாரு யெச்சூரி. 1984 வருஷத்திலிருந்து 32 ஆண்டுகள் சிபிஎம் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருந்தார். 2005 முதல் 2017 வரை ராஜ்யசபா எம்பியாகவும் பதவி வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நேபாளத்தில் மாவோயிஸ்டுகளுடைய ஆயுத பாதையை கைவிட்டு ஜனநாயக அரசியலுக்கு திரும்ப வச்சதில் சீதாராம் யெச்சூரிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். சீதாராம் யெச்சூரிக்கு தெலுங்கு, வங்காளம், இந்தி, ஆங்கிலம்னு 4 மொழிகள் சரளமாக தெரியும். இது மட்டும் இல்லாமல் 9 புத்தகங்களையும் அவர் எழுதியிருக்காரு. மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றும் போது பல விஷயங்களை பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய கட்சியில் 32 வருஷங்கள் உறுப்பினராக இருந்து முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல தன்னுடைய பங்களிப்பையுமே அவர் கொடுத்திருக்காரு. 2015ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய கட்சி பொதுச் செயலாளராக பொறுப்புக்கு வந்த சீதாராம் யெச்சூரி 3வது முறையாக அந்த பொறுப்பில் நீடிச்சு வந்தார்.
என்னதான் கல்வியில பெரிய முன்னேற்றத்தை அவர் அடைஞ்சிருந்தாலும் அதை வச்சு அரசு உயரதிகாரியா மாறி குடும்பம் பிள்ளைகள் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மூவ் ஆகாம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம கல்வியையும் அதன் மூலம் பயின்ற அரசியலையும் சமூக மாற்றத்திற்காக பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி யெச்சூரி இன்னைக்கு வர பாராட்டப்படுறாரு. இது மட்டும் இல்லாம இன்றைக்கும் சமகால அரசியல் தேசிய அரசியல் தலைவர்கள் மத்தியில யெச்சூரி அப்படின்னாலே ஒரு தனி மதிப்பு இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இது அவருக்கானது மட்டும் இல்ல, அவர் முன்னெடுத்த அரசியலுக்கானது அப்படின்னு இடதுசாரி செயற்பாட்டாளர்கள் அவரை பயங்கரமா பாராட்டுறாங்க. தன்னுடைய காலத்துல ஜனநாயகத்திற்காகவும் வகுப்புவாதங்களுக்கு எதிராகவும் வலிமையான குரல் கொடுத்தவர் சீதாராம் யெச்சூரி. இது மட்டும் இல்லாம பிரதமர் மோடியுடைய பாஜக அரசை மிக கடுமையா விமர்சித்து வந்தாரு. பாஜக கொண்டு வந்த பல திட்டங்களுக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தது மட்டும் இல்லாம தேசிய அளவில் பல போராட்டங்களை நடத்தினவர். இது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்திலையும் தன்னுடைய குரலை ரொம்ப பதிவு செஞ்சவர். இந்த நிலையில தான் சீதாராம் யெச்சூரி நிமோனியா காய்ச்சல் காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஆகஸ்ட் 19ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய உடல்நிலை மோசமடைய அவசர சிகிச்சை பிரிவுக்கும் பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கும் மாற்றப்பட்டு சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்பட்டு வந்தது. இருந்தாலும் சீதாராம் யெச்சூரிக்கு தீவிர நுரையீரல் தொற்று ஏற்பட்ட நிலையில தான் அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு பல்துறை நிபுணர்கள் கொண்ட குழுவினர் தீவிர சிகிச்சை அளிச்சு வந்தாங்க. அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நேற்று முன்தினம் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக 32 காலம் பணியாற்றி அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக உயர்ந்த சீதாராம் யெச்சூரி இன்றைக்கு உடல்நலக் குறைவால காலமாகியிருக்காரு. சீதாராம் யெச்சூரியுடைய இழப்பு இந்திய இடதுசாரிகளுக்கும் இந்திய அரசியலுக்குமே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும். இது மட்டும் இல்லாமல் முதுபெரும் இடதுசாரி அரசியல் தலைவரான சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வராங்க.